ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை தியானத்துல நம்ம இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒரு காரியத்தை சிந்திப்போம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த 10ஆம் வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துல, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் அவன் காத்திருந்தான். யாரு? ஆபிரகாம் காத்திருந்தான். அந்த ஆபிரகாம் எப்படி அந்த தேசத்துல இருந்தான் அப்படின்னா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து, அந்த 10ஆம் வசனத்துல அஸ்திபாரங்களுள்ள நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கு, பட்டணம் அப்படின்னு சொல்லி, அஸ்திபாரங்கள் உள்ள வலுவான அஸ்திபாரம் ஒரு பட்டணம், அதற்காக காத்திருந்தான். அந்த ரியல் வாழ்க்கைக்கும் நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கும் இனி வரப்போகிற நம்ம எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கைக்கும் இடையில நமக்கு விசுவாசத்துல நமக்கு ஒரு ஒரு தழும்புதல், அதாவது ரியல் வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் இடையில இந்த விசுவாசம் உறுதிப்பட்டா இந்த ரியல் வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியா இருக்கும். நீங்க ஆபிரகாம் பரதேசியை போல சஞ்சரித்து அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கு. ஆனா ஆபிரகாம் இந்த உலகத்துல சீமானா வாழ்ந்தான். அந்த மக்பேலாவினுடைய குகையை வாங்கும்போது அந்த 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 பகுதியில வாழ்ந்த மக்கள், அந்த நிலத்தை வைத்திருந்த மனிதன், நீங்க அந்த அந்த மக்பேலா என்ற அதுல பாத்தீங்கன்னா, சாராள் மரித்து போனாள். சாராள் மரித்து போன பிறகு அங்கே அந்த பிரேதத்தை அடக்கம் செய்வதற்காக ஏத்தின் புத்திரரிடத்துல அவன் பேசுவான். ஏத்தின் புத்திரரிடத்துல பேசுவான். எங்க இருக்குது? 23ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். சாராள் 1. சாராள் 127 வருடம் உயிரோடு இருந்தாள். 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். அப்போ அவள் மரித்து போனாள். 4ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல, பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசினார். ஏத்தின் புத்திரர், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அவர் சொல்ற வேர்டு பாருங்க, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய், அதாவது நான் தனிமையானவனாய் அந்நியனுமாய் பரதேசியுமாய் இருக்கிறேன். நான் உங்க சொந்த ரத்தம் கிடையாது. நான் எங்கிருந்தோ வந்தவன். நான் பரதேசியா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன்னே இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, எப்படி சொல்றாரு? எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. அவர்கள் சொல்றாள், நான் அந்நிய, நான் எங்கிருந்தோ வந்தவன், பரதேசி அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த மக்கள், அந்த அந்த மண்ணுல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள், இவன் கானானுக்கு இப்பதான் வந்திருக்கிறான். 75 வயதுல வந்தாரு. இப்போ சாராள் 127 வயசு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 வருஷம் அப்படி வச்சுக்கிடுவோமா? 50 வருடம் அந்த கண்ணோட்டத்தில் அவர் வாழுகிறார். 50 வருடத்துல அந்த பகுதிக்கு வெல் நோன் பர்சனாக, தெரிந்த நபராக மாறுகிறார். 2வது, அந்த பகுதியில அவர் ஒரு பெரிய பிரபு போல இருக்கிறார். ஒரு அடி நிலம் கூட கிடையாது.
பாருங்க, ஒரு அடி நிலம் கூட கிடையாது அந்த பகுதியில. ஆனா அந்த மக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்கள் சொல்லுகிறத கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்களுக்குள்ளனா அவங்க அப்படியே அந்த அந்த மக்கள் அவரை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய உத்தமம், அவருடைய பண்பாடு, அவருடைய ஆபிரகாமினுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அந்த பூர்வ குடிகளைப் போல அல்ல. அது அவ்வளவு மேம்பட்டதாக, மதிக்கத்தக்கதாக, உண்மையுள்ளதாக, நேர்மையுள்ளதாக, அவரை பார்க்கும்போது ஒரு கனமும் மரியாதையும் கொடுக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசத்தினுடைய பலம் தான் அது. அந்த பூமி, அந்த அந்த பகுதிக்கு அவன் சொந்தக்காரன் கிடையாது. அந்நியனை போல இருக்கிறான், தனிமையா இருக்கிறான், பரதேசியா இருக்கிறான். அவருடைய சொந்த வாழ்க்கைய, அந்த சொந்த வாழ்க்கை, நான் அதை எப்படி சொல்லனா, தனியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிக்கும் போது, நான் எப்படி இங்க வந்தேன், நான் இப்போது என்ன நிலைமையில இருக்கிறேன், இங்க இருக்கிற மக்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, எப்படி இந்த மக்கள் என்ன பார்க்கிறாங்க, நான் இவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒரு தேவ மனிதனை இந்த உலகம் மிக நெருக்கமாக, கவனமாக கவனிக்கிறது. நம்முடைய முகம், நம்முடைய உடை, நம்முடைய பாவனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் உலகம் கவனமா பார்க்குது. அதற்கு தான் அந்த உலகம் மதிப்பு கொடுக்குது. இந்த ஏத்தின் புத்திரர் அவங்க சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, மகா பிரபு. ஆபிரகாம் ஒரு கட்டளை இட்டா எல்லாரும் செய்வாங்க, யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆபிரகாம் யாரு? பரதேசி, அந்நியன், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாது. இந்த மண்ணை கத்த தருவேன்னு நம்பி அந்த மண்ணுல, அந்த கலாச்சாரத்துல, அந்த மக்களோட இரண்டரை கலந்துருந்தார். இவர் உள்ளத்துல யூதன், ஆனா அந்த கானானிய மக்களோட அப்படியே அவர் கலந்து விடுகிறார். கலந்து விடுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மக்கள் இவரை தங்களுடைய பிரபு என்று ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்களோட இசைந்து விடுகிறார். அவருடைய வழிபாடுகளில் அவர் கலந்து கொள்வதில்லை. அவர்களுடைய அஞ்ஞான கிரியைகளில் அவர் கலந்து கொள்ளுகிறதில்லை. அவர்களுடைய முரண்பட்ட தெய்வ வழிபாடுகளில் அவர் கலந்து கொள்ளுகிறதில்லை. அவர் விலகி இருக்கிறார். ஆனால் அவருடைய குடும்ப காரியங்களில, அவர்களுக்கு உதவுவதில், அவர்களுக்கு ஆண்டவருடைய மகிமையை காட்டுவதில், மௌனமாய் காட்டுவதில் அவர் அவர்களுக்குள்ளே மகா பிரபுவாய் இருக்கிறார். இப்ப பாருங்க, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். அவங்க சொல்றாங்க, எங்க கல்லறையில பிரதானமானதுல கொண்டு நீங்க அடக்கம் பண்ணிக்கங்க, ஃப்ரீயா அடக்கம் பண்ணிக்கங்க. நீங்க மகா பிரபு இல்லையா? ஒருவேளை அவர்களுக்கு எதிராக வந்த சண்டை, பிரச்சனைகள், நெருக்கடிகள்ல ஆபிரகாம் முன்னின்று அவர்களை நடத்தி அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்திருப்பார். பசி, பட்டினி, இன்னும் பஞ்சம் போன்ற காலங்களிலே ஆபிரகாம் அவர்களுக்கு ஒரு அரணாக சில காரியங்களை அங்குள்ள மக்களுக்கு நெருக்கமாக செய்திருப்பார். ஆகையினால்தான் அவங்க இப்படி சொல்றாங்க, நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறை உமக்கு தடை செய்வதில்லை என்கிறார். எப்படி எப்படி இருக்குது பாருங்க. நீர் எந்த இடத்துல விரும்பின இடத்துல நீங்க அடக்கம் பண்ணிக்கங்க, யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறதில்லை. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து, நீங்க பாருங்க, காலையில எழும்பின உடனே சிரித்த முகமா நம்ம ஒருவருக்கு ஒருவர் குட் மார்னிங் சொல்லணும். ஆபிரகாம் பாருங்க, நற்செயல்களை, அதாவது நற்குணங்களை உடையவனா, நல்ல பழக்க வழக்கங்களை காலையில வெளிப்படுத்துகிறவனா, அவர்களை வணங்குறான். அவளோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன்னே இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன்
தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா என்ற குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாகும்படிக்கு தர வேண்டும் என்று அவர்களிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று, அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றார். பாருங்க, தேவனுடைய மனுஷன் எப்படி செயல்படுறான் பாருங்க. மனைவி இறந்துட்டா, அந்த மனைவியினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணணும். இந்த ஆபிரகாம் எவ்வளவு நேர்த்தியா, போல்டா, எவ்வளவு அன்பா காரியங்களை கொண்டு போறார் பாருங்க. தெளிவா கொண்டு போறார். எனக்குன்னு ஒரு கல்ற பூமி வேணும். இந்த பகுதியில் எனக்கு பூமி கிடையாது, வீடு கூட கட்டுறதுக்கு எனக்கு பூமி கிடையாது, நான் கூடாரங்களில் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பூமி வேணும். அது எதற்கு தெரியுமா? என்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு. இதை பேசுவதற்கு அவன் ஆட்களை அனுப்புகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுகிறார். அந்த இடத்தை அவர் பெருமான கிரயம் கொடுத்து அன்னைக்கே அதை பத்திரம் போட்டு பட்டா போட்டு அதை அவ்வளவு நேர்த்தியா செய்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் எல்லாம் முடிச்சாச்சு. 16ல் பாருங்க, ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எபரோனின் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லுபடியாகும் 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும். என்ன அற்புதமாக வேதம் அப்படி போட்டிருக்கு பாருங்க. அந்த லேண்டு முழுசையும் எல்லை கட்டி அந்த லேண்டில் உள்ள எல்லா பகுதியும் சொல்லி மரங்கள் முதற்கொண்டு சொல்லி அந்த பகுதியை அவருக்கு முத்திரையிட்டு கொடுக்குறாங்க. நிலத்தை வாங்கின பிறகு இப்போ ஆபிரகாமுக்கு சொந்தமா ஒரு நிலத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். முதல்ல அதை பெறும்போது அவன் எவ்வளவு நேர்த்தியா, நேர்மையா, உண்மையா அதை பெறும்படி அதற்கான கிரயத்தை கொடுத்து அதை வாங்குகிறார். இப்போ ஆபிரகாம் அந்த மக்கள் மத்தியில வாழுகிறதற்கான, அதாவது கல்லறை பூமியை பெற்றிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு அந்த தேசம் முழுவதையும் தருவாருன்னாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் மனைவி மறைக்கும் போது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. அதற்கு பிறகுதான் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் வாக்கு பண்ணிட்டா அந்த வாக்கை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். சரி, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டா நாம முரட்டுத்தனமா அதை சுதந்திரிக்க முயற்சிக்க கூடாது. அது தானா நடக்கும். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து நான் இதை செய்வேன்னு சொன்னார்னா நாம அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கே, சாராள் மரித்து போனாலே, எப்படி ஆகிலும் நம்ம இந்த ஊர்ல ஒரு இடத்தை வாங்கி நம்ம செய்யணுமே என்ற ஒரு பரபரப்பு ஆபிரகாமிடத்துல தொற்றிக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் வாழ்ந்த நாட்களில அந்த மக்களோடு அப்படி ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு கிறிஸ்தவ சாட்சி அங்கே அவனுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ சாட்சி அஞ்ஞான மனிதர்களுக்குள்ளே, வேற்றின மக்களுக்கு மத்தியில தேவனுடைய சாட்சியாக ஆபிரகாம் தேவனை இருதயத்துல விசுவாசித்ததினாலே அவனுடைய செயல்கள் எல்லாம் பண்பானதாக, மற்றவர்களை கவரக்கூடியதாக, மற்றவர்கள் அந்த செயல்களை பின்பற்றத்தக்க மாதிரியாக ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில பண்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறான். எப்படி தெரியுமா? கர்த்தரை போல பண்படுத்தப்படுகிறான். ஆண்டவர் அவனுக்கு உள்ள வந்தவுடனே, கானானுக்குள்ள வந்தவுடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அங்க இருக்கிற பெண்கள் மேல நீ கண்ணு வைக்க கூடாது, அங்க இருக்கிற நிலங்கள் மேல உன் கண்ணு வைக்க கூடாது, அங்க இருக்கிற உன்னுடைய கண்ணுக்கு இச்சையை உண்டாக்குகிற எது மேலையும் நீ கண்ணை வைக்க கூடாது, உத்தமமாயிரு.
அவர் அனுப்பும் போது இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன், சந்ததி சந்ததியா அவன் பிள்ளைகள் வாழ்வாங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. சொன்னாலும் கர்த்தர் அந்த தேசத்திற்கு வந்த உடனே ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நடந்து கொண்டு அப்படின்னா என்ன? அன்றாட அலுவல்களிலே, அன்றாட பழக்க வழக்கங்களிலே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தணும். விசுவாச வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கு என்ன தெரியுமா? உலகத்தை சுதந்தரிப்போம்னு ஆண்டவர் நமக்கு சொல்லல. நமக்கு நித்திய வீட்டை ஆண்டவர் கட்டி கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் இந்த உலகத்துல வாழ்ந்தபோது 11:10 நம்ம என்ன வாசிக்கிறோம்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவர் காத்திருந்தார். நம்ம கட்டின அஸ்திபாரங்கள் இல்லை, அது தேவன் கட்டுகிற அஸ்திபாரம். அதைத்தான் யோவான் 14 ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 14:1 அப்படி சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவராங்க, என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? தேவனே அஸ்திபாரம் போட்டு கட்டி வைத்திருக்கிற அந்த நகரத்திற்கு அவர் காத்திருக்கிறார். சரி, ரியல் உண்மையான அந்த வாழ்க்கை, அதாவது கானானிலே வாழ்ந்த காலங்களிலே உண்மையான நிலைமை, ஆபிரகாமுக்கு உண்மையான நிலைமை என்ன? அவன் பரதேசி, அந்நியன். எதுவரைக்கும்? வாழ்நாள் முழுக்க, மரணம் வரைக்கும் அப்படிதான் இருந்தார். ஆனா பிற மக்களுடைய பார்வையில ஆபிரகாம் எப்படிப்பட்டவராயிருந்தார்? சீமானாயிருந்தார், பிரபுவாயிருந்தார். உங்களுக்கு புரியுதா? இந்த விசுவாச ஓட்டத்துல ஆண்டவர் நம்ம மற்ற ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது பொறாமப்படுவாங்க. இவங்களுக்கு மாத்திரம் எப்படி இது நடக்கு? அது எப்படி நடக்குன்னா அதுதான் விசுவாசம். நீங்க விசுவாசத்தை தாண்டி போனீங்கன்னா அந்த பூர்வ குடிகளுடைய எதிர்ப்பையும் அவர்களுடைய பகையையும் நம்ம சம்பாதிப்போம். நம்ம விசுவாச எல்லைக்குள்ள நடந்தோம்னா அவர்களுக்குள்ளே கனம் பெற்றவர்களாக, அவர்களுக்குள்ளே மதிப்புமிக்க பிரபுவாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மகா பெரிய செல்வந்தனாக காணப்படுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்குள்ள அவன் கூடாரத்துல தான் வாசம் பண்ணான். ஆனால் அந்த ஏத்தின் புத்திரர் மத்தியில அவன் அவ்வளவு பெரிய ஆள். அவனுடைய மனைவி இறந்தபோது அந்த மக்கள் எல்லோரும் அந்த அடக்கத்துக்கு வருகிறார்கள். அப்படி வந்த இடத்துலதான் அவர்களுக்கு முன்பாக வந்தனம் பண்ணி அவனுக்கான சொந்த பூமியை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ பரலோகத்துல, பூலோகத்துல முத்திரை போட்டாச்சு, பரலோகத்திலே முத்திரை போட்டாச்சு. இந்த விசுவாசத்தினுடைய அந்த வளர்ச்சி தான் இஸ்ரவேலர் கானானை சுதந்தரிக்கும் போது நடந்தது. புரியுதா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு இத ஆண்டவர் வாக்கு பண்ணியிருப்பாரு. எப்படி சொல்லுவார் பாருங்க. அந்த 15ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவருக்கு அழகா சொல்லி இருப்பாரு. என்ன சொல்லி இருப்பாரு? நல்லா பாருங்க. 15 பாருங்க. 15 நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப
வருவார்கள். ஏனென்றால் 400 வருஷம் உன் மக்கள் எகிப்துல அடிமைகளா இருப்பாங்கன்னு கர்த்தர் முன்னாலே சொல்லிட்டார். 4வது தலைமுறையில அவங்க எங்க வருவாங்க? திரும்ப இங்க கானானுக்கு வருவாங்க. அந்த 4 தலைமுறைய ஏன் நான் அங்க அனுப்புறேன்னா, இங்க எமோரியருடைய அக்கிரமம் பெருகணும். அவர் சொல்றாரு, அவர் நீதி உள்ள தேவன், எதையும் நீதியா செய்வார். அக்கிரமத்தை, பாவத்தை அவர் வெறுக்கிறார். அக்கிரமத்தை அழிக்கிற தேவன், நன்மையை அழிக்கிறவர் அல்ல. பாவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிற கர்த்தர். அவர் உடனடியாக அதை செய்ய மாட்டார். அது நிறைவடையும் வரை காத்திருப்பார். பூமியில நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வருவதற்கு காரணம் என்னன்னா, பூமியில மனிதருடைய அக்கிரமம் பெருகிற்று. நோவாவுக்கு பூமியை நான் ஜலத்தினால அழிக்க போகிறேன்னு கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்து 100 வருஷம் கழிச்சு தான் அழிச்சாரு. உடனே அழிக்கல. 500 வயதுல சொன்னாரு. 600 வயதுல அந்த முதலாம் நாள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த 100 வருஷம் வாய்ப்பு கொடுத்தார் ஜனங்களுக்கு. அதே மாதிரி ஆபிரகாம் சாராள அடக்கம் பண்ணுவதற்கு அந்த கானான் தேசத்துல ஏத்தின் புத்திரரிடத்துல அந்த குகையை வாங்கும் போது அது வெறும் கல்லறை பூமி தான். ஆனா அந்த மொத்த தேசமும் அவனுடைய சந்ததிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாக கொடுக்க போகிறார். இவங்க தான் பின்னால இந்த தேசத்தை முழுவதும் பிடிச்சி அதை நூல் போட்டு அதை சர்வே பண்ணி இந்த குடும்பத்துக்கு இந்த இடம், இந்த குடும்பத்துக்கு இந்த இடம், இந்த குடும்பத்துக்கு இந்த இடம்னு சொல்லிட்டு அந்த நில அளவையின் படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பகுதியில நிலைநிறுத்தினார்கள். அது காணியாட்சின் பேர். ஆனா ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, ஜென்ட்லா பக்காவா சொல்லிட்டாரு, நான் நீதியுள்ள தேவன், எல்லா ஜனத்துக்கும் நான் தான் தேவன். ஆனா ஜனத்தின் அக்கிரமம் செய்கிறவனை நான் அதம் பண்ணுவேன். இப்போ எமோரியர் இடத்துல கேட்டு 400 சேக்கல் வெள்ளிக்கு அந்த லேண்டை வாங்கின அந்த ஆபிரகாம் எவ்வளவு காலம் அந்த பூமியை சுதந்திரிப்பதற்கு காத்திருந்தார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 460 வருஷம் 600 ஆண்டுகளாக அவர் காத்திருந்தார். ஆபிரகாம் அந்த தேசத்தை அவனுடைய சந்ததியார் சுதந்திரிக்கும் போது மக்பேலா குகையில அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். இங்கே கர்த்தர் சொல்றாரு, எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை, ஆகையினால உனக்கு ஒரு அடி நிலம் கூட நான் அங்க தரமாட்டேன். நீ காத்திருக்கணும். விசுவாச ஓட்டத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை கொடுப்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய காரியம் எப்படி இருக்குன்னா, நம்ம காரியம் எவ்வளவு இருக்கும்? கர்த்தர் வாக்கு பண்ணினதை கட்டாயம் நம்ம வாழ்க்கையில செய்வார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100% அதை செய்வார். இப்ப ஆபிரகாம் நிலத்தை பெற்றாரு. இப்ப பாருங்க, அவருடைய கண்கள் எதை நோக்கி இருக்குன்னா, தேவனே அஸ்திபாரம் போட்ட ஒரு நகரத்திற்காக அவர் காத்திருக்கிறார். வாழ்ந்தபோது பூமியில அவருக்கு கல்லறை பூமி தான் இருந்ததே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய சந்ததியார் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அது அவர் வாழ்ந்தபோது அதை பார்க்கல. ஆனால் அவர் வாழ்ந்தபோது இந்த மக்கள் மத்தியில அவர் ஒரு சீமானாக, ஒரு பிரபுவாக, மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக, தேவனுடைய சாயலை உடைய மனிதனாக, தேவனுடைய மறுபதிப்பாக அந்த காலங்களிலே வாழ்ந்தார். சாட்சியுள்ள வாழ்க்கை தான் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார். சாட்சியற்ற வாழ்க்கையின் மூலமா நம்ம இந்த உலகத்துல ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தை பெற முடியாது. சாட்சியுள்ள வாழ்க்கை தான் வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்கு உதவும். இந்த காலை வேளையில நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்தில், அதாவது அன்பு, சமாதானம், விட்டு கொடுத்தல், இணக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா மற்றவருடைய
கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனதிற்கு ஏற்றாற்போல் நம்ம வாழணும். நாம் வாழும்போது பரதேசி தான், நாம் அந்நியர்கள் தான், அவர்களோட எந்த உறவும் நம்ம கொள்ள முடியாது. ஆனால் அவர்களோடு உறவாட முடியும், அவர்களுடைய நன்மதிப்பை பெற முடியும். அந்த நன்மதிப்பு தேவனுக்கு கொடுக்கிற நன்மதிப்பாக அது மாற வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவாங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த நல் பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அந்த ஏத்தின் புத்திரர் மத்தியில எவ்வளவு ஒரு உத்தமமான வாழ்க்கை ஆண்டவரே, நல்ல உதவுகிற ஒரு வாழ்க்கை, பண்பான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பயன் தருகிற வாழ்க்கை, மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரே, அவருக்கான தேவையை ஆண்டவரே அவர் முறையாக பணம் கொடுத்து பெற்று அதை கர்த்தாவை உறுதி செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தையை தாரும். ஒரு நல்ல ஆண்டவரே உத்தமமான வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்த எங்களோடு வாழுகிற மற்ற மக்கள் எங்கள் மேல் கர்த்தாவே ஒரு நன்மதிப்பை கொடுக்க எங்களுடைய ரட்சிப்பு, எங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களுக்கு தெரிய கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.